ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே க்ளோஸில் வந்தா இல்லையோ, இவ்வளோ பேன்னு பார்க்க டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். இவ்வளோக்கு ஒன்றும் புரியல. ரெண்டு பேரும் திரும்பவும் ஒருத்தர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் அவளை கிஸ் பண்ண வரும்போது அவள் ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்கவும், நான் திங்க் பண்ணுற மாதிரி தானே நீயும் திங்க் பண்ணுறேன்னு கேட்கவும், நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு யாரும் உன்ட்ட சொன்னான்னு இவ கேட்குறா. சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. ஓ, என்ன பண்ற நீ? இவன் தங்கச்சி கிடையாது, இருந்தாலும் என் ஹார்ட் ஏன் இவனை பார்த்து ஃப்ளர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவனை திட்டிட்டு இருக்கேன். இப்போ டக்குன்னு அவளை வந்து பிடிச்சு, எனக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வீட்டுக்கு வர்றது சுத்தமா பிடிக்காது, இனிமேல் என்னோட பெர்மிஷன் இல்லாம யாரையும் கூப்பிடாதுன்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு, எனக்கு வேண்டியவங்கள நான் கூப்பிட்டேன் என்ன தப்புன்னு கேட்குறா. இது என்னோட வீடு, நான் சொல்றது கேட்க மாட்டேன்னா இங்கிருந்து கிளம்பிடுன்னு சொல்ல, டப்புன்னு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு காசை அனுப்பி பாதி ரெண்ட் நானும் இன்னையிலிருந்து கொடுக்க போறேன் அனுப்பிட்டேன். ஸோ எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்கு, எனக்கு வேண்டியவங்கள நான் இன்வைட் பண்ணுவேன்னு சொல்ல, நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் போகவும் டக்குன்னு அவனை பிடிச்சு, நீ அக்செப்ட் பண்ணி தாகணும், உன்னோட பேங்க் அக்கௌண்ட்கே அனுப்பிட்டேன், அப்படின்னு எனக்கு திருப்பி அனுப்புனா உனக்கு நான் திரும்பவும் அனுப்புவேன். ஸோ இனிமேல் நானும் இந்த வீட்டுக்கு பாதி ஓனருங்கிறத ஏற்றுக்கோன்னு சொல்ல, ஓவரா பண்ணுறடிங்கிறான். அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொம்மையை பார்த்து, இதே மாதிரி ஒரு பொம்மை தான் லூயிஸுமே போஸ்ட் போட்டிருந்தாருங்க, இது யூனிக் பீஸுங்கிறான். அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்பவாவது என்ன லூயிஸ்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கிற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அப்போ ரேர் பீஸ் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறீங்களான்னு கேட்டுட்டா. அதுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு, நீங்களும் லூயிஸ் மாதிரியே தான் இருக்கீங்க போங்க, நான் அவரை மீட் பண்ணும்போது உனக்கும் சேர்ந்து அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லும்போது, சச்ச இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்யூ, இருந்தாலும் லூயிஸ்க்கு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு கூட அவரோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு பாரு, கண்டிப்பா லூயிஸை சம்மதிக்க வச்சு கொலாபரேட் பண்ணிடுவேன், அப்போ கண்டிப்பா உனக்காக ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு வந்துடுவேன், எனக்கு தேங்க்லாம் பண்ண வேணான்னு திரும்பி பார்க்க ஆளே காணும். தென் இப்போ அப்படியே கட் பண்ண ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். அங்கே ஜின் வந்து, என்ன லூயிஸை தேடிட்டு இருந்தியே கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, இன்னும் இல்லையாச்சே, சரி எங்களோட கம்பெனி ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலான் இருக்கோம், அதுக்காக இண்டஸ்ட்ரி காலா மாதிரி செலிபிரிட்டிஸ் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே கூப்பிடலான் இருக்கோம், அதுல லூயிஸையுமே இன்வைட் பண்ணுவோம், ஸோ நீ அப்போ அவர்கிட்ட பேசிக்கலாங்கிற மாதிரி இவன் சொல்ல, அவர் பெருசா வெளியவே வராதவர், இப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் வர பக்கம்லாம் அவர் வர வாய்ப்பே இல்லை, அதுக்கு நம்ம மாஸ்க் போட்ட மாதிரி பார்ட்டி பண்ணா கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் அழகா போட்டு வந்து, இது எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறியா, என்ன ஓவரா ஸ்கின் தெரியுது, எதுக்காக இப்படி போடுறேன்னு கேட்டதும், சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு போயிட்டாளா. என்ன தேவன் இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்காளே அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. அடுத்த ட்ரெஸ் இதுல அழகா இருக்காளா, ஆனா என்ன ஸ்கர்ட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு, உன்னோட ஷார்ட் லெக்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு உனக்கு பயமா இல்லையான்னு கேட்க, ஷார்ட்ஸ் போட்டாலே கால் பெருசா தான் தெரியும், இது நல்லாவே இல்லைன்னு சொல்றியான்னு கேட்க, ஆமா இல்ல போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருன்ட்டு அதை விட இதில் அழகா இருக்காளேங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த ட்ரெஸ்க்கு பையன் அவ்வளோதான் ஸ்டன் ஆகிட்டான், வார்த்தையே இல்லை. நியான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க, எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்க, இது நல்லா தான் இருக்கு அப்படிங்கிறா. பேக்ல கொஞ்சம் ஜிப்பு ஸ்டக் ஆயிடுச்சு, போட்டு விட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கவும், சரின்னு அவனே வந்து தான் ஹெல்ப் பண்றானா. ஆனா இவளுக்கு இங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னது வெக்கப்படுற மாதிரி இருக்கே, ஜிப்பு கொஞ்சம் சீக்கிரம் போட்டதால வேற எதுவும் நடக்காம போயிடுச்சா, சரி நான் வேணா அகைன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரேன், நான் ப்ளஷ் எல்லாம் ஆகல, என்னோட ட்ரெஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அண்ட் இன்னைக்கு நைட் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வீட்டுக்கு வர மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டா. இங்கே நியானுக்குமே அவளோட ஃபீல் தான் இருக்கு. அடுத்து பார்த்தா இவ அப்படியே அழகா கார்டனில் நிற்க, நம்ம நியானும் வரான், ரொமான்டிக்காக அப்படியே கிஸ் பண்ண வரும்போது, இல்லை இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ என்னோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாளா. இதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணும்போதெல்லாம் நான் உன்னோட அங்கிள்னு உனக்கு தெரியலையான்னு கேட்க, இவளுக்கு வார்த்தை இல்லை. அப்புறம் என்ன பயங்கரமாக ரெண்டு பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தா இதெல்லாம் கனவு, இதை கண்டு தூக்கத்துல விழுந்து எந்திரிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் தெரியுது, சிச்சி என்ன ஹுவா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கே தோணுது. இப்போ நைட்டு பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜின் சொன்னா இல்லையா ஆனிவர்சரி செலிப்ரேஷன், அந்த இடத்துக்கு நம்ம நியானும் வந்திருக்கான். அவனோட இன்விடேஷனை கொடுத்துட்டு உள்ள வர, அக்கா பார்த்துட்டு எதுக்காக நீ இங்க வந்துன்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் ஹுவாக்கு எவ்வளவோ ஹிண்ட் கொடுத்துட்டேன், லூயிஸுங்கிறத கண்டே பிடிக்க மாட்டேங்கிறான், அட்லீஸ்ட் இதுலயாச்சும் கண்டுபிடிக்கட்டுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்கிறத ஜின் கேட்டுட்டான். அப்போ நீ தான் லூயிஸ், வேணும்னே தான் ஹுவா கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு அவளோடய ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நியான் போட்டிருக்க மாதிரியே ட்ரெஸ்ஸிங் சென்ஸோட ஒரு 4-5 பேரை உள்ள அனுப்பி விட்டான். அதனால நம்ம ஹீரோனுக்கு சுத்தமா தெரியலையா, இவன் சரி நம்மகிட்ட தான் வராங்கிற மாதிரி சீன் போட்டு வந்து நின்னா, அவனை கண்டிக்கவே இல்லை, அந்த பக்கம் போயிட்டு இருக்கா லூயிஸ்னு நினைச்சிட்டு. இப்போ இவனை கண்டும் பிடிக்க முடியாது இல்லையா, அதனால அவனுக்கு பிடிச்ச சாங்கை போட்டு டான்ஸ் பண்ணும்போது அவனோட பாட்டு வந்தா கண்டிப்பா வந்து டான்ஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட டான்ஸ் பண்றா. வரணும்னு சொல்லிட்டு அவனோட பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம நியான் வந்துட்டான். அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து அழகா டான்ஸ் பண்ண ஆரம்பிக்க,
இவனை பார்க்கும்போது இவளுக்கு தங்ஷியோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுறதெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னை பார்க்கும்போது என்னோட ஃபியான்சி தான் ஞாபகத்துக்கு வரான். எங்களோட வெட்டிங்க்கு முன்னத்து நாள் அவன் இறந்து போயிட்டான். அவனுக்கு ஒரு ப்ராப்பரான குட் பை கூட சொல்லலை தெரியுமான்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ண. முடிஞ்சு போயிடுச்சு, பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்படாதன்னு இவன் சொல்கிறானா. இல்லை, நான் அவனை மறக்க விரும்பலை. அதே நேரம் ஒரு வேளை நான் இன்னொருத்தரை லவ் பண்ண ஆரம்பித்தான். எனக்கு தெரில, நான் அவனை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல கூட்டமாக வேறு இருக்காங்க. இவனோட மாஸ்க்கை மட்டும் கழட்டினா இவன் அவ்வளோதான், எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. ஸோ டக்குன்னு அந்த இடத்த விட்டு போகும்போது தங்ஷின்னு இவன் சத்தம் போடுறா. ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆனவன் அந்த இடத்த விட்டு போயிட்டான். இப்போ ஜின் வந்து உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, நான் தங்ஷி இங்கே பார்த்தேங்கிறா. தங்ஷியா இறந்து போனவனால எப்படி வர முடியும்? நீ அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறதால கண்டிப்பாக இது உன்னோட இல்யூஷனாக தான் இருக்கும்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அக்காவோ, நல்ல வேலை அந்த இடத்த விட்டு வந்த, அவன் மட்டும் மாஸ்க்கை கழட்டி இருந்தா நாளைக்கு நீ தான் ட்ரெண்டிங் டாபிக்லேயே வந்திருப்ப. நீ என்னடா அவளை லவ் பண்ணிக்கிது ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு புரியல. முதல்ல 2 பேரும் சேர்ந்து ஸ்டே பண்ணுறதை நிறுத்துங்க. அவளை அவள் வீட்டுக்கு போக சொல்லுன்னு இவள் பாட்டுக்கு பேச, இல்லை நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அப்போது இவளுக்கு யாரோ கால் பண்ணி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்னோட பிளானை மட்டும் அவன் கெடுத்தான், அப்புறம் நீ தான் மொத்தத்துக்கும் பே பண்ணுற மாதிரி வந்துருங்கிற மாதிரி மிரட்டுறான். இவன் யாருன்னே தெரில. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் பாடி பில்டர் ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் கொஞ்சம் ரசித்து பார்க்குறாளா. அப்படி அவன்கிட்ட என்ன இருக்குன்னு ஓவராக வளைஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்குறான். உனக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காளா. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், என்ன நல்லா இருக்குன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கங்கும்போது உனக்கு இல்லைன்னு பொறாமையாக இருக்குடாங்கிறா. என்னது, இவனை பார்த்து எனக்கு பொறாமையான்னு இவன் கேட்க, ஆமாம் நல்லா வறுத்து வச்ச கோழி மாதிரி வதங்கி போய் கிடக்கன்னு இவன் சொல்லவும், அவனை விட ரொம்ப அழகான ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கான். ஒழுங்கா 4 வார்த்தை நல்லபடியாக பேசுங்கும்போது அவள் அந்த பக்கம் திரும்பி பார்த்துட்ருக்கா. என்ன அங்கே பார்த்துட்ருக்க, உனக்கு நேராக நான் இருக்குங்க, என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, அந்த பக்கம் போ. நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ளூயன்சரை கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு தான் ஜின் அனுப்பி வச்சவங்களெல்லாம் தேடிட்டு இருக்கேன். அவன்கிட்ட பேசி எப்படியாவது கொலாபரேஷனுக்கு ஒத்துக்க வைக்கணுங்கிற மாதிரி சொல்ல, லூயிஸ் தானே நீ ட்ரை பண்ணிட்டு இருந்தங்கும் போது, ஆமாம் ஜின் சொன்னா வேலைக்காகாதவனை தேடி என்ன பண்ணுறது, அதான் புது ஆளை தேடிட்டு இருக்கேங்க. நீ அவ்வளோ சீக்கிரம் இப்படிலாம் கிவ் அப் பண்ணிட்டு கூடாதுன்னு இவன் சொல்லவும், ஜின் சொன்ன மாதிரி கிடைக்காதவங்கள ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தானே, கிடைக்கிறவங்க ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு தானுங்க. என்ன சும்மா ஜின் சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு மூளை இல்லையா, ஐடியா இல்லையா? ஜின் சொன்னவங்களால லூயிஸ் கிட்ட நிற்க கூட முடியாதுங்க. இப்போ நீ எதுக்கு இவ்வளோ அப்செட் ஆகுற? ஓ, நீ லூயிஸோட ஃபேன்ல, கவலைப்படாத, ஃப்யூச்சரில் அவரை மீட் பண்ண வாய்ப்பு கிடைச்சா உன்னையும் அவரோட சேர்ந்து மீட் பண்ண வைக்கிற சரியான்ட்டு இருக்கா. பார்த்தது போது கொண்டா லேப்டாப் பண்ணிவோ பிடுங்க, அவளும் பிடுங்க, மாறி சண்டை போட்டுருக்காங்க. இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு அடுத்து ஏதோ போஸ்ட் போடுவான் போல. அப்போ ஏதோ சவுண்டு கேட்க வந்து பார்த்தா கீழே விழுந்து கிடக்கா. சுத்தமாக அவளால நடக்கவே முடியல. சரிவா ஹாஸ்பிட்டல் போல, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு கேட்க, அந்த நிலைமையிலும் போய் லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்கா. அடி பாவி, மேக்கப் பண்ணுற நேரமா இது, முதல்ல வா ஹாஸ்பிட்டலுக்குன்னு அவன் தூக்கிட்டே போயிட்டான். கட் பண்ண இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கிடக்கா. கொஞ்சம் சீக்கிரமாக டாக்டர்கிட்ட சொல்லி மெடிசனை வாங்கி கொடுங்க, நான் கிளம்புறேங்க. மேடம், இந்த நிலமையில கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா பின்னாடி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். உங்கள் ஃபேமிலி மெம்பரை யார் வந்திருக்காங்க சொல்லுங்கள், கான்ட்ராக்டில் சீக்கிரம் சைனை வாங்கிட்டு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குங்க. ஃபேமிலியா? ஐயோ, இந்த நியான் தானே இருக்கான், நான் வழியிலேயே செத்தாலும் பரவாயில்ல, அவன்லாம் எனக்காக சைன் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு குப்பர் தான் கிடக்கா. அடிப்பாவே, உன்னோட ஃபைல்ஸ் பிரச்சனை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு ஏண்டி சொல்லன்னு சொல்லிட்டு நியானே வந்து சைன் பண்ணி விட்டுட்டான். இவளுக்கு பயங்கர அசிங்கமாக இருக்குது. தென் இப்போ ஆப்ரேஷனை முடிச்சுட்டு நியானோட அக்கா லூக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். புது டிசைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதை ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிடலாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக நியான் வந்து தோ பெட்ஷீட்குள்ளே போய் பூந்துக்கிட்டா. இப்போ எதுக்கு இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவன் இழுக்க காலை கட் பண்ணி விட்டு வரவே மாட்டேங்கிறாளா. இவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ எதுக்கு நத்த மாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இருக்க, உள்ளேயே இருந்தேன்னா வெந்து செத்தே போயிடுவேன், முதல்ல வெளியே வாங்க, நீ போனதான் வருவேங்கிறா. ஓஹோ, நான் போனதா வருவியா, பார்க்குறேன், எத்தனை நேரம் நீ இப்படியே இருக்க நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அவன் நின்னுக்க. அப்போ நீ என் கையில் இன்னைக்கு சாகிறது உறுதிடான்னு சொல்லிட்டு கழுத்து போட்டு நடிச்சிட்டு இருக்காளா. டக்குன்னு ஸ்லிப் ஆகவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஒருத்தர் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டாக நர்ஸ் வந்து இப்போதான் அவங்களுக்கு சர்ஜரி முடிச்சிருக்கு, கப்பலாக இருந்தாலும் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணுங்க. யார் சொன்னா, நாங்களாம் கப்பல் கிடையாது, அவர் என்னோட அங்கிள்ங்கிறா. அங்கிளா? இவர் என்ன இவ்வளோ எங்கே இருக்காருன்னு அந்த பொண்ணு கேட்க, அப்போ இவன் கையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கவும், எங்கே கொடுங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு இவன் கையை வாங்கி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு, உங்களோட நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்க இவளுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஓஹோ, இவளுக்கு டென்ஷன் ஆகுதா அப்படி சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் கொடுத்துட்டா போச்சுன்னு இவனு கொஞ்சம் சீன் போட, நர்ஸம்மா என்னோட அங்கிள் பார்க்க தான் அவருக்கு 50 வயசு ஆச்சு, 2 டைம் டிவோர்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ல, என்னது அப்படி சொல்லிட்டு அந்த போல போயிடுச்சு. எனக்கு 50 வயசு 2 டைம் டிவோர்ஸ் ஆகிடுச்சான்னு கேட்க, ஏன் உன்னோட பிளானை நான் கெடுத்துட்டேனான்னு கேட்குறா. உடனே கிட்ட வந்து
நீ அப்செட் ஆன மாதிரி இருந்ததே, ஏன் ஆனன்னு கேட்க, அதெல்லாம் இல்லையே, குடிக்க கூடாதுன்னு வேறு சொல்லிட்டீங்கல்ல, அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வந்து நின்றுட்டு, வா எதுக்காகடி நீ இப்போ கோவப்படுற, எனக்கு என்ன ஜெலஸ்க்கு எது ஆகுதா என்ன, மயக்க ஊசி போட்டதால ஓவரா இவனையும் தங்ஷியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்க போலையே. இல்ல இவன் தங்ஷி கிடையாது, இவன் தங்ஷியே கிடையாது, இவன் நியான் மட்டும்தான் உன்னோட அங்கிள்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸோட மனசை தேத்திக்கிட்டு வெளியே வந்தா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் 2 செகண்ட்ல நீ கதவை திறக்கல, ரெஸ்கியூ காலையே கூப்பிட்டு வந்திருப்பங்க. எதுக்கு நீ ஓவரா கேர் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க, நான் ஜஸ்ட் பாத்ரூம் தானே போனேங்க, இப்பதான் ஸ்டிச்சஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நேரம் உட்கார கூடாதுங்கிறான். என்னோட கண்டிஷன் பத்தி உனக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் போலேங்க. ஆமா என்ன பண்றது, உன்னை விட பெரியவனா போயிட்டேன், இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், அதான் நெட்ல பார்த்து எல்லாம் கத்துக்கிட்டேங்க. கரெக்டா ஜின் வேற வரானா, டப்புன்னு அவனோட வாயை மூடிட்டு, எனக்கு ஃபைல்ஸ் இருக்க பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மீறி சொன்ன நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு இப்படி 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களா. 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு சின்ன வந்து கேட்க, இல்லை அங்கிளுக்கு பல்லு வலின்னு சொன்னாரா, அதுதான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கா. சரி ஜின் எதுக்காக நீ வந்துன்னு கேட்க, லோ ஆண்டி சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், என்ன பிரச்சனைன்னு இவன் கேட்கவும், நீயான வாய் திறக்கவே விட மாட்டேங்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்ன சர்ஜரி தான், தேவையில்லாத சதையை வெட்டி எடுத்துட்டாங்க, மற்றபடி பெருசாலாம் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் ரெடி ஆயிடுவேன்னு சொல்ல, அப்போதான் பார்க்குறான் பக்கத்தில் குஷன் இருக்கு, இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு ஜின்னுக்கெல்லாம் தெரியும் இல்லையா, அதை பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் சைகையிலேயே ஒழுங்கோ அந்த குஷனை மறங்கிறா. இதில் என்ன இருக்கு, எதுக்காக இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவன் பார்க்க, என்னோட இந்த கண்டிஷன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஒழுங்கா இப்போ மறைக்கிறியா இல்லையான்னு வேற இவன் மறைக்க, சரி அப்படி சொல்லிட்டு அவனும் அதை மறைச்சி வச்சுட்டானா. இவையே இதை ஏன்ட்டா மறைக்கணும்னு நினைக்கிறாங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.